நம்ம வீட்டுல இன்னைக்கு சொரக்கா சட்னி தாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன், அங்க கொடுத்தாங்க, எங்க அத்தை மாவு கொடுத்து விட்டாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சு கொஞ்சமா வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. ஏன்னா இதெல்லாம் வணக்கணும், எண்ணெயிலேயே வணக்கணும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் வரமிளகாய் இதெல்லாமே ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. மிளகா நல்லா செவந்துச்சுங்க. இது மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போடும்போது அது இன்னும் கருத்து போயிடும். எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலயே 5 பூண்டு போட்டுக்கலாங்க. அதே தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளி தான் எடுத்துக்கலாம். அதுவும் இதில் போட்டுக்கலாம். சுரக்காயை தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது இதிலே போட்டுக்கலாம். காய் நல்லா முக்காய் இது வெந்துச்சுங்க. கொஞ்சமாக தான் தேங்காய் போட்டுக்கலாம். இது இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. புளி கழுவி வச்சுக்கிறேன். அது இதிலே போட்டுக்கலாம். நல்லா போட்டு ஒட்டுக்கா போட்டு வணங்குறாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. வரமிளகாய் வறுத்து வச்சுல அது இதிலே போட்டுக்கலாங்க. முன்னே எடுக்க மட்டும்னா கருகி போயிடும். அப்போ இதில் போட்டு நல்லா வணக்கி கொடுக்கலாம். சொரக்கா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சட்னி ஆட்டி சாப்பிடலாம். இட்லி தோசைலாம் கூட நல்லா இருக்குங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்.